حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق رسول النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் நம்மை படைத்த ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அவருடைய சாந்தியும் கருணையுமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபா பெண்மணிகள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி இந்த 5 நேர தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கானோ அதே போல பிறருக்கு நலம் நாடுதல், அதாவது பிறருக்கு உதவி செய்வதும் அல்லாஹ் தஆலா நம்ம மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதனால நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த காலகட்டத்துல நம்முடைய உயிரோடு இருக்கும் போது அனைவருக்கும் உதவி செய்வோம். பிறருக்கு நலம் நாடுதல் இருக்கிறது. இது எதனுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும் அப்படின்னா இறையச்சத்தினுடைய அந்த வெளிப்பாட்டை ஏற்படுத்தும். யாரெல்லாம் மதம் பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவன் தான் ஒரு உண்மையான முக்கியம். இந்த நலம் நாடுதல் என்ற வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை பொதுவாக குறிப்பிட்டு சொன்னாலும் இந்த வார்த்தைக்கு நிறைய அதிகமான விளக்கம் இருக்கு. நலம் நாடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் என்பதற்காக நல்ல காரியங்கள் செய்வது. உதாரணத்துக்கு ஒரு ஏழை ரொம்ப பசியாக இருக்காரு, சாப்பாடு கூட வழி இல்லை, உணவு கிடைக்கவே இல்லை, அப்படி ஒரு ஏழை ரொம்ப பசியில வாடி போய் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உதவி செய்யறது நலம் நாடுதல் என்ற வார்த்தைக்கு உள்ளடக்கும். அதே போல ஒரு அனாதை இருக்காரு, அவரை பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதரவாளருமே கிடையாது. அவங்க இடத்துல நம்ம இணக்கமாக நடந்து கொள்றதும் அவங்க இடத்துல அன்பாக நடந்து கொள்வது என்னதான் ஒரு நலம் நாடுதல் தான். அதே போல நீதமாக நடந்து கொள்றதும் நலம் நாடுதல் என்ன பண்ணுறோம் கட்டுப்படும். அதே போல ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, ஒரு சிரமத்துல பாதிக்கப்பட்டவராக இருக்காரு, அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்றதுதான் நலம் நாடுதல் தான். அதே போல ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்காரு, சம்பாதிக்க முடியல, வேலை செய்யறதுக்கும் அவருடைய கைக்கு எந்த விதமான சக்தியுமே இல்லை,
இப்ப இவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யறது அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தர்மம் செய்யலாம், பணம் கொடுத்து உதவி செய்யலாம், சாப்பாடு கொடுத்து உதவி செய்யலாம். இதுவும் என்னதான்? பிறருக்கு நலன் நாடுதல் தான். எப்படி நலன் நாடுதல் என்ற வார்த்தை நன்மையான காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுதோ, அதே போல இந்த நலன் நாடுதல் என்ற வார்த்தை தீமையான காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கும் அதை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் இந்த வார்த்தை என்ன பண்ணப்படுது? இந்த நலன் நாடுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் தீமையான காரியங்கள் செய்யாமல் இருக்காரு, உதாரணத்துக்கு திருடாமல் இருக்காரு, கொலை செய்யாமல் இருக்காரு, அதே போல மது அருந்தாமல் இருக்காரு. இதுவும் நலன் நாடுதல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும். அதே போல தீமையான காரியங்களை தடுக்கிறது. இப்போ ஒருத்தர் கொலை செய்யறாங்கன்னா அந்த இன்னொருத்தர் பாதுகாத்து அவங்களை இது பண்றது, தடுக்கிறது. இதுவும் நலன் நாடுதல் என்ற வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? பயன்படுத்தப்படும். அதே போல மோசடி செய்யாமல் இருப்பதற்கும் இந்த நலன் நாடுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வியாபாரத்துல மோசடி செய்யறாரு, ஏமாத்துறாரு, ஏமாந்து ஒரு பொருளை விற்கிறாரு. இந்த பொருள் அவரோட பொருளே இல்லை, ஆனா இவர் அந்த பொருள் என்னோட பொருள் சொல்லி ஒருத்தர் விற்கிறாரு. இது இன்னொருத்தருக்கு தெரியும், இது இவரோட பொருள் கிடையாதுன்னு தெரியும். அப்ப இது தெரிஞ்சு விடாம இருக்கிறத விட இதை தெரிஞ்சு தடுத்து இது பாவம் சொல்லி இது பண்றது என்னதான்? நலன் நாடுதல் இந்த வார்த்தைக்கு கட்டுப்படும். அதே போல இன்றைய காலகட்டத்துல சமூகத்துல மிக பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வரதட்சணை, வட்டி. இது மிகப்பெரிய பாவம். இஸ்லாத்துல என்ன சொல்லப்படும்னா, வட்டி வாங்குறதும் விற்கிறதுன்றது ஹராம், பெரும் பாவம் என்று இஸ்லாம் மிக வன்மையாக நம்மளுக்கு கண்டிச்சிருக்கு. இதெல்லாம் தவறு இருக்கணும். இதை விட்டு செய்யாம என்ன பண்ணணும்? பிறரை தடுக்கணும். இதுவும் நலன் நாடுதல் என்ற வார்த்தைக்கு என்ன பண்ணுது? பயன்படுத்தப்படுது. இந்த அடிப்படையில் தான் எந்த ஒரு சமூகத்தினராக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தினர் மிகவும் கஷ்டப்படுறாரு. அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, அவர் கஷ்டப்படுறாரா, இஸ்லாம் அவனுக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நீ என்ன பண்ணு? உதவி செய்ய. அவங்களுக்கு நீ என்ன பண்ணது? பாரபட்சம் பார்க்காத. அவங்க எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, உனக்கு அவங்க அநீதம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, நீ அவங்களுக்கு என்ன பண்ணு? உதவி செய்தா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு போதிக்குது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே போல நம் யாருக்கு நலம் நாடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யாருக்கு நம்ம நலம் நாடணும் அப்படின்னா, நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பேரண்ட்ஸுக்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நலம் நாடணும். ஏன் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம ஏன் நலம் நாடணும்? அவங்களுக்கே நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா, அவங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது அவங்கதான் நம்ம என்ன பண்ணாங்க? கண்ணு கருத்துமாக பார்த்தாங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. அதே போல தங்களுக்கு இடங்க இந்த போல ஏராளமான வசதி வாய்ப்பை கொடுக்கணும்னா நம்முடைய பெற்றோர்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும். அவங்களுடைய பேச்ச, அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம என்ன பண்ணணும்? சரியான முறையில என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அவங்களுடைய பேச்ச தட்டக்கூடாது. அவங்க சொல்ற வேலையை நம்ம சரியான முறையில செய்யணும். அவங்க இடத்துல நம்ம அன்பாக நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு வயசானாலும் சரி, வயசானவர்களும் சரி, அவங்களோட நம்ம என்ன எப்போதும் அரவணைச்சுதான் நம்ம வாழ்ந்துக்கணும். அவங்களுடைய பேச்சை காயப்படுத்த வண்ணமாகவோ அவரை துன்புறுத்தவோ இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அவங்கள துன்புறுத்துறதும், அவங்களுடைய பேச்சை மீறுறதும், அவங்களுடைய மனசை காயப்படுத்தி பேசுறதும் பெரும்பாவம்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி அவங்க இடத்துல மனசை காயப்படுத்தி பேசுறதும், அவங்களுடைய மனசை துன்புறுத்துற மாதிரி பேசுறதும், அவங்களை அடிக்கிறதும், அவங்களை மரியாதை குறையாக நடந்து கொள்றதும் என்னது? இஸ்லாமிய வன்மையாக கண்டிக்குது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, அவங்க இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க? அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுடைய பேச்சுக்கு என்ன பண்ணுங்க? கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோர்கள் தவறான வழியில போனாலும் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? புத்திமதி சொல்லி நீங்க இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம், அதாவது இணை வைக்கக்கூடியதாக இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியதாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? புத்திமதி சொல்லி, தந்தையே தாயே நீங்க தவறான வழியில போயிட்டு இருக்கீங்க, இது செய்யாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க? செய்யாதீங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை செய்யுங்க. அல்லாஹ் இப்படி செஞ்சா அல்லாஹ் மறுமையில என்ன பண்ணுவான்? உங்களை கண்டிப்பான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? பெற்றோர்கள் தவறான வழியில போறாங்கன்னா அவங்களை நம்ம தான் என்ன பண்ணணும்?
அவங்கள வந்து உதவி செஞ்சு அவங்க நல்வழியை நம்ம தான் என்ன கொண்டு வரணும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. என்னை தவிர வேற யாரும் என்ன பண்ணாதீங்க, வணங்காதீங்க. அதே போல உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபகாரம் செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று அல்லாஹ் என்ன பண்றாங்க, நமக்கு கட்டளை இருக்கான். அப்ப பெற்றோர்களாக ரெண்டு பேருக்கு ஒருவருக்கு ஒரு வயசானாலும் என்ன பண்ணுங்க, அவங்கள பார்த்து என்ன பண்ண ஒரு சீன கூட ஒரு வார்த்தை என்ன பண்ண சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு வேலை சொன்னா நான் எதுக்கு வேலை செய்யணும், அவங்களோட பேச வந்து அவமதிக்கிறாங்க, அவங்கள திட்டுறாங்க, பெற்றோர்களை அழிக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் இன்றைய காலத்துல மிகவும் என்ன பண்ணுது, பரவி இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீன்னு கூட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அது சொல்றது என்னது, மிகப்பெரிய பாவம்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்கள வந்து விரட்டவும் கூடாது, அவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும், அவங்களுடைய பேச்சுக்கு என்ன பண்ண கட்டுப்பட்டு தாழ்ந்துதான் இருக்கணும் என்று சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன உணர்த்துறான் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி என்ன பண்ணுங்க, துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ற உணர்த்தி காட்டுறான். ஆக நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல நம்ம பெற்றெடுத்த பெற்றோருக்கு என்ன நன்றி கடன் செய்ய வேண்டிய ஒரே கடமை என்னன்னா, அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும், துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்மளுடைய மௌத்து வர வரைக்கும் அவங்களுக்கு எப்போதும் நம்ம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நன்றி கடன் யாரால என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. இதனால நம்ம அவங்களுக்கு என்னதான் நன்றி கடன் செலுத்தினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம துஆ செய்யறோம்னு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன பண்றா, நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். அதே போல இன்னொரு சம்பவம் இதுல என்ன தெரியுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழகான முறையில் உருவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, அவங்கதான் உன்னுடைய தாய், உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அந்த மனிதர் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அழகான முறையில் உருவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார், அருகதையானவர் யார் அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போது உன்னுடைய தாய் தான் உன்னுடைய அம்மா என்று சொன்னார்கள். பிறகு அந்த மனிதர் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அழகான முறையில் உருவாடுவதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தந்தை என்று பதில் சொன்னாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி பணிவாக இருக்கணும், தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி பணிவிடை செய்யணும்னு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுது தெரிய வருது. அதே போல இன்றைய காலகட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்கள் வயசாயிட்டாங்கன்னா அவங்கள வச்சுக்கிறது ஒரு சுமையாக இருக்கு, அதனால இவங்களை வச்சுக்க வேணாம், என்ன பண்ணலாம், ஒரு முதியோர் இல்லத்துல என்ன பண்ணலாம், அவங்களை விட்டுலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் கூட பார்க்காம என்ன பண்றாங்க, தன்னுடைய பெற்றோர்களே என்ன பண்றாங்க, தன்னுடைய முதியோர் இடத்துல விட்டுடுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு எப்படி ஒரு மன கஷ்டம் ஏற்படுத்தும்னா, அவங்க நினைச்சிருவாங்க, இப்படி ஒரு அவங்க நினைச்சிருவாங்க என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து படிச்சு பெரிய ஆளாக ஆக்கணும், ஆனா இவன் நம்மளை கண்டுக்காம நம்மளை பார்த்துக்காம நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி மிகவும் மன வருத்தம் ஏற்படுத்தலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உன்னுடைய பெற்றோர்கள் வயசான ஆனாலும் சரி அவங்க கிட்ட நீ என்ன பண்ண சீன்ற வார்த்தையை கூட சொல்லாதுன்னு எந்த அளவு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு சம்பவமும் இருக்கு. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து போர்க்களத்துல கலந்துக்கலாமா, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து போர்க்களத்துல கலந்துக்கலாமா அப்படி கேட்கும்போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா நீ வந்து உன்னுடைய பெற்றோர்களுக்காக என்ன பண்ணு, பணிவிடை செய்ய, நீ போருக்கு செல்ல வேண்டாம், போருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி
அந்த சஹாபிய அந்த மனிதர் என்ன பண்ணாங்க, திருப்பி தன்னுடைய இல்லத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்ப எந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோருக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றணும்னு இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம கட்டுப்பட்டு அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணுமோ, அதே போல நம்ம குழந்தைகள் இடத்துல என்ன பண்ணுவோம், நலம் நாடணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் இருக்குது, இது இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் அருள். எத்தனையோ மக்கள்ல சில பேர் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவு தாண்டி போவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய தத்தெடுத்து கூட என்ன பண்ணிடுவாங்க, வளர்ப்பாங்க. இப்படி ஒரு குழந்தைய மேல அதிகமா பாசம் வைக்கிறாங்க மக்கள் இந்த காலத்துல இருக்காங்க. சரி, இந்த குழந்தைகள் இடத்துல எப்படி நம்ம பராமரிச்சு அவங்க எப்படி நம்ம நலம் நாடணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து சரியான முறையில வளர்க்கணும், அவங்களை பராமரிச்சு பார்த்துக்கணும். அதே போல அவருடைய நிகழ்காலத்தை நினைச்சு அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்க சரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தான் என்ன பண்ணணும், பெற்றோர்களாகிய குழந்தைகளுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், அமைச்சு கொடுக்கணும். இப்படி அவங்களுடைய தேவைகளை சரியான முறையில நிறைவேற்றணும். அவங்களுக்கு நல்லது கெட்டு எடுத்து சொல்லுது ஆகிய பெற்றோர்கள் தான் என்ன கடமையாக்கப்பட்டவங்க. பெற்றோர்கள் தான் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சுட்டி தள்ள முடியவங்க தான், சேட்டை செய்யக்கூடியவங்க தான். அவங்கள கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும், அவங்கள வந்து பாராட்ட வேண்டிய நேரத்துல அவங்கள பாராட்டணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய பிள்ளை அதிகமான மார்க் எடுக்க முடியல, அதிகமான மார்க் அவன் படிச்சு அதிகமான மார்க் எடுக்க முடியல, ஆனா ஆவரேஜான மார்க் பாஸ் ஆகிட்டான். ஆனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன அவனை விட நீ என்ன படிச்சு இவ்வளவு கம்மியான மார்க் எடுத்திருக்கிய, நீ படிச்சு இவனோட பெரிய மார்க் எடுத்துதானே நான் இது பண்ணேன், நீ என்ன இது பண்ணி அவன் கம்பேரிசன் பார்த்து அவன் மனசுல இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறான். அவன் என்ன செய்வான், சார் நம்ம பெற்றவங்களே இப்படி பேசிட்டாங்களே, நம்மளுடைய பெற்றவங்களே இப்படி பேசிட்டாங்க, என்ன பண்ணுவான், சூசைடுக்கே போயிடுவான். ஆனா அவங்க நம்ம தான் என்ன பண்ண தட்டி கொடுக்கணும். இந்த பரீட்சையில நீ கம்மியான மார்க் எடுத்துட்ட, அடுத்த பரீட்சையில நீ நல்லா படி, நல்ல மார்க் எடு, உன்னால முடியும் அப்படின்னு அவங்கள மோட்டிவேஷன் மாதிரி நம்ம பேசணும்னா அவங்க அதை கேட்டுட்டு நம்ம அத்தா அம்மா அப்படி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, நம்ம அடுத்த தடவை நல்லா படிச்சு நல்ல மதிப்பு நல்ல மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அடுத்த தடவை அவன் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுடைய மைண்டே மாறிடும். ஆனா இப்படி தன்னுடைய பெற்றோர்கள் செய்யாம அவங்க நல்லா நடந்து வைக்கணுங்க. அவனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் போயிடக்கூடாது, அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் நடந்துடக்கூடாது, அதே போல அதிகமான பாசமா வச்சிடக்கூடாது. அவங்க இடத்துல நம்ம நடுநிலையான பாசமும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா கண்டிச்சா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றாவும் பிரைட்டாக ஆகும். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. யார் ரசூலுல்லா, என்னிடத்துல அதிகமான செல்வங்கள் இருக்கு, என்னிடத்துல அதிகமான செல்வங்கள் இருக்கு, என்கிட்ட ஒரே ஒரு மகன் தான் எனக்கு வாரிசாக இருக்கிறான், இந்த செல்வத்தை வந்து நான் வந்து வசியத்தாக செஞ்சிடலாமா, என்னுடைய மகனுக்கு கொடுக்காம நான் வசியத்தாக செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வேணாங்கிறாங்க. யார் சொல்லலாம், நான் 2/3 பங்காக நான் வசியத்து செய்யணுமா கேட்கும் போது அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாங்கிறாங்க. அப்ப ஒரு பாகம் 1/3 என்ன பண்ணலாம், வசியத்து செய்யலாமா அப்படிங்கும் போது அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய செல்வத்தை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது தர்மமோ அதே போல உன்னுடைய செல்வத்தை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்யறதும் ஒரு குடும்பத்தார்கள் கொடுக்கறதும் என்னதான் தர்மம் தான். அதே போல உன்னுடைய செல்வங்களை உன்னுடைய மனைவிகள் சாப்பிடுறதும் பயன்படுத்தும் தர்மத்துக்கான அடையாளம் தான், தர்மத்துக்கான அர்த்தம் தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தார உன்னுடைய வீட்டார கையேற்றக்கூடிய அந்த நிலையில என்ன பண்ணாத விட்டுட்டு நீங்க சென்றாதீங்க, விட்டுட்டு இறந்துடாதீங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க சொத்துக்களை என்ன விட்டுட்டு போவாங்க, அதன் மூலமா என்ன செஞ்சாங்க புரோஜனம் அடைவாங்க, அதன் மூலமா என்ன பண்ணுங்க தன்னுடைய பயன்பாட்டை என்ன பண்ணுவாங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுறாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எந்த அளவு பிறருக்கு உதவி செய்வது வந்து எந்த அளவு நமக்கு ஆர்வத்தை காட்டுதுன்னு பாருங்க. அதே போல ஆமீர் இப்னு ஷுரைஹ் அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவங்க மெம்பர் மேல ஏறிட்டு
ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா என்னுடைய தந்தை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டாரு, என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டாரு சொல்லி மெம்பர் வீட்டுல சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப அவருடைய தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க என்னன்னா, நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக ஆக்காதவரை நான் என்ன பண்ண மாட்டேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக மட்டும்தான் அவருக்கு கொடுத்த இந்த அன்பளிப்பை நான் என்ன பண்ணுவேன், ஏத்துப்பேன்னு அவருடைய தாயார் வந்து அந்த தன்னுடைய கணவருக்கு சொல்றாங்க. இதை கேட்ட தன்னுடைய கணவர் என்ன செய்யறாங்க, இதை கேட்ட தன்னுடைய கணவர் என்ன செய்யறா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய மகனுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன், ஆனா என்னோட மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களை சாட்சியா ஆக்கணும் அப்படின்னு என்ன பண்ணி எனக்கு கட்டளை இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் மகனுக்கு என்ன பண்ணீங்க, அன்பளிப்பு கொடுத்துட்டீங்க, அதே போல உங்களுடைய இன்னொரு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணீங்க, இது போல அன்பளிப்புகள் இது போன்ற பரிசு பொருட்கள் நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இல்ல யாரும் சொல்ல, அப்பனா அந்த பொருளை நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பியே அவன் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய அந்த அன்பளிப்பை தன்னுடைய மகன் என்ன பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவு சமத்துவத்தை பெறுவது பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணுது, சமத்துவமா என்ன பண்ணுங்க, பெரியவங்க சமத்துவமா இருங்க, அவங்க பாகுபாடு காட்டாதீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பிள்ளைகளிடத்துல என்ன பண்றாங்க, பாகுபாடு காட்டுறாங்க. ஒரு சைடுல ஆண் பிள்ளைகள் மேல அதிகமா பாசம் வச்சுவாங்க, பெண்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க, தலைக்குறவா நடந்துப்பாங்க. இன்னொரு இடத்துல பெண்களை வந்து நல்ல பாசமா நடந்துப்பாங்க, அவங்க கேட்கற பொருள் என்ன பண்ணுவோம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஆண் பிள்ளைகளை வந்து கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மத்தியில சமமாக என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு சாப்பாடு பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, அது ஒரு பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாரு, அது 2 பிள்ளைக்கு சமமான முறையில பங்கு போட்டு அவங்களுக்கு சமத்துவமான முறையில என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல தன்னுடைய உடல் பிறந்தவர்களுக்கு, நம்ம கூட பிறந்தவர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணோம், நலமாக இருக்கணும். நம்ம நல்லா இருந்தா போதும், அவன் நல்லா இருக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சுயநலம் பார்க்கவே கூடாது. நம்ம எப்படி நல்லா இருக்கிறோமோ அதே போல நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்ம நல்ல முறையில நடந்துக்கணும். அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒத்தாசையாக இருக்கணும். அவங்க இடத்துல போட்டி பொறாமப்பட்டு அவங்களுக்கு எந்த விதமான கெடுதல் செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான அநீதமும் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ் வந்து இதை பத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு உரிமைகளை கூறுகின்றோ அந்த அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணுங்க, அஞ்சிக் கொள்ளுங்க. உறவினர்கள் சீர்குலைப்பதை விட்டு என்ன பண்ணுங்க, பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உங்களுடைய உரிமையான இடத்துல நன்மை செய்யும்படியும் நீதமாக நடந்து கொள்வது அல்லாஹ் என்ன செய்யணும், உங்கள் மீது என்ன பண்ணி கட்டளையிட்டு இருக்கான். உங்களுடைய உறவினர்கள் இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யக்கூடியவராக இருங்க, நன்மை செய்யுங்க, அவங்க இடத்துல நீதமாக நடந்து கொள்ளுங்க, அவங்க இடத்துல மானக்கேடான விஷயங்கள் செய்யாதீங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்க செய்யாதீங்க, அவங்க இடத்துல நீங்க வரம்பு மீறாம நீங்க என்ன பண்ண, வரம்பு மீற செய்யறத விட்டு என்ன பண்ணுங்க, தவிர்த்துடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நல் உபதேசம் பெறுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா இந்த காலகட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா சகோதரங்க மத்தியில சகோதரிக்கு மத்தியில ஒரு போட்டி போறாங்க. அவங்கள பார்த்தாலே வெறுக்கிறதும், அவங்க உதவி செய்யாம இருக்கிறதும், அவங்கள வந்து அவங்க பேசினாலே ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகள் பேசுறதும் இன்றைய காலத்தில் மிக என்ன பண்ணுது, மிக பரவலாக பார்க்கப்படுது. இதை உணர்ந்து வண்ணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸ் இருக்கு.
ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய உறவினர்களிடத்துல என்ன பண்றேன், ஒட்டி இணைஞ்சு வாழக்கூடியதாக இருக்கேன். ஆனா என்னுடைய உறவினர்கள் என்ன செய்யறாங்க, என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உதவி செய்யறேன், உபகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எனக்கு அதிகமாக துரோகம் செய்யறாங்க, ஆனா நான் அவங்களோட சேர்ந்து வாழ என்ன பண்றேன், ஆசைப்படுறேன், அவங்களுக்கு நான் நல்ல விதமாக என்ன பண்றேன், நடந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொன்னது உண்மையாக இருந்தால் நீ அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ற, நீ பொறுமையாக இருப்பதை என்ன பண்றது, கடைபிடிச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல தன்னுடைய முதலாளிகள் இடத்துல என்ன பண்ணணும், நல்ல நடக்கூடியதாக நம்ம இருக்கணும். இப்ப பொருளாதாரம் மக்களை எடுத்துக்கிட்டோம்னா, பொருளாதாரம் பல்வேறு என்ன பண்றாங்க, வித்தியாசப்படுறாங்க. அதனால என்ன சொல்லுவோம், தன்னோட முதலாளி கீழே நம்ம என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம். அந்த முதலாளிக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான துரோகமும் இதுவும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அவங்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பணிவாக தான் நம்ம நடந்துக்கணும், அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இது உணர்ந்தவனமாக ஒரு ஹதீஸ் வருது. அபி மூசா அவங்க அறிவிக்கிறாங்க. அபி மூசா அவங்க சொல்றாங்க, தன் இறைவனை நல்ல முறையில வணங்கி தன்னுடைய எஜமான செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிய விசுவாசம் நடந்து கொண்டு அவனை கீழ்ப்படுதல் அடிமை என்றால் அவனுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது தன்னுடைய இறைவனை நல்ல முறையில வணங்கி தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில செஞ்சோம்னா அவங்களுக்கு 2 கூலிகள் கிடைக்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம முதலாளி கீழே நம்ம வேலை செஞ்சோம்னா அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படணும், அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும். அதே போல அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய சொல்லுக்கு அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சோம்னா நமக்கு 2 கூலிகள் கிடைக்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேரு தன்னுடைய நற்செயலுக்கு வேண்டி பிரதிபலன்கள் 2 பிரதிபலன்கள் என்ன பண்ணுவாங்க, அடைஞ்சுப்பாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அடிமை பெண்ணை வேலைக்கு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த அடிமை பெண்ணை கல்யாணம் செய்யற மனிதர் இருக்காரு, இவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும். அதே போல 2வது கேட்டகரி என்னன்னா, ஒரு அஹ்லுல் கிதாப் உடையவங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க, இவங்க முக்கிய வேதத்தை நம்பியிருக்காங்க, ரசூல்மார்களை நம்பியிருக்காங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி வேதத்தை ஈமான் கொண்டிருக்காங்கன்னா இவங்களுக்கு 2 கூலி. அதே போல அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி தன்னுடைய எஜமானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கூடிய அடிமை, இந்த அடிமைக்கு 2 கூலிகள் கிடைக்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப தன்னோட முதலாளிகளிடத்துல நம்ம எப்படி இருக்கணும், தன்னோட முதலாளிகளுடைய பேச நம்ம எப்படி நடந்துக்கணும், தன்னோட முதலாளிகள்கிட்ட எப்படி பணிவாக இருக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆகவே வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாக்கியத்தை வளராம நான் அனைவரும் தருவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி, அதிகமான இந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றாங்க, உள்ளாக்கப்படுறாங்க. இந்த அதிகமான ஸ்ட்ரெஸ் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு பிடிச்சமான அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல, இன்னொன்னு தன்னோட பிடிச்சமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக வேண்டி அதிகமான ஸ்ட்ரெஸ்ல உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய கடைசி முடிவு என்ன ஆகுதுன்னா தற்கொலைக்கு முன்வைக்கப்படுறாங்க. சரி, இந்த தற்கொலையை நிப்பாட்டுறதுக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, தொழுகையை சரியான முறையில தொழுகணும். இந்த தொழுகையை சரியான முறையில தொழுதா அவங்களுடைய மனசு ஒரு ஓர்மைப்படும், அவங்களுடைய கவனம் செலுத்தாம இருக்கும். ஏன்னா
இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயத்துல மீது என்ன இருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு அல்லாஹ்வை ஏற்றுக்கணும், அடுத்து தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத் கொடுக்கணும், நோன்பு வைக்கணும், ஹஜ் செய்யணும் என்று இந்த 5 விஷயங்கள் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் அடுத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா தொழுகையை நிலைநாட்டணும், தொழுகையை சரியான முறையில தொழுகணும். ஆனா இன்றைய காலகட்டம் என்னன்னா தொழுகையை சரியான முறையில என்ன பண்றது இல்ல, நிறைவேற்ற கிடையாது. தொழுகையில சோம்பேறித்தனமாக தொழுகிறாங்க. தொழுகையை நேரம் தாமதமாக என்ன பண்றாங்க, தொழுகிறாங்க. தொழுகையை அந்த நேரத்துக்குள்ள தொழுகிறது தான் என்னது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்ல ரொம்ப பிடிச்சமான அமல் எது அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுக அந்த நேரத்திற்குரிய தொழுதான சிறந்த அமல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் கேட்கறது, யாருன்னா அல்லாஹ்வுக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் எது அப்படின்னு சொல்லும்போது பிர்ருல் வாலிதைன், தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மூணாவது கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் எது அப்படின்னு சொல்லும்போது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன பண்றது, போர் செய்யறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமலாக இருக்கிற இந்த தொழுகை இருக்கு, இதுதான் நாளை மறுமை நாள முதல் கேள்வியாக என்ன பண்ணுவான், நம்ம கிட்ட கேட்டு விசாரிப்பான், நீ எனக்காக தொழுதியா இல்ல முகஸ்துதிக்காக தொழுதியான்னு அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட கேட்பான். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ண, அதிகமான தொழுகையை நம்ம நிலைநாட்டணும். ஆக வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழுகையை சரியான முறையில் தொழுது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை வளரமா நாம் அனைவரும் தந்திருக்கிறவானாக. வாகில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.